அண்ணன் திருமாவளவன் அண்ணன், உங்களுக்கு வந்தா திரு விஜய்க்கு வந்தா தக்காளி சட்னியா? நீங்கள் சமீபத்தில் ஒரு மேடையில் பேசுனதை நான் இங்கே சொல்கிறேன். அதாவது உங்கள் காரு ஒரு லாயரின் 2 வீலர் மேல் மோதி அரை மணி நேரத்தில் அந்த செய்தி ஊடகத்தில் வந்துருச்சு. அதுவும் எந்தவித இன்வெஸ்டிகேஷன் நடக்காம ஊடகத்தில் வந்துருச்சான். ஊடகத்தில் சொல்லிட்டாங்க, அண்ணன் கரூர் துயரத்தில் அரை மணி நேரத்தில் தீர்ப்பே வந்துருச்சுன்னு. திரு விஜய் அவர்கள் குற்றவாளி, கொலைகாரன், அவரை கைது செஞ்சு சிறையில் அடைக்கும் தீர்ப்பே சொல்லிட்டாங்கண்ணே. மேலும் ஒரு தாவேக்கா தொண்டரின் 2 வீலர் திரு விஜய் அவர்களின் பிரச்சார வாகனத்தில் மோதியது சம்பந்தமாக அவரின் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. அண்ணே, உங்களுக்கு வந்தா ரத்தம், திரு விஜய்க்கு வந்தா தக்காளி சட்னியா? நீங்களும் விசாரணை நடைபெறாமலேயே, உங்க பாஷையிலே சொல்றேன், எந்தவித இன்வெஸ்டிகேஷனும் நடைபெறாமலேயே விஜய் மேல் குற்றம் சுமத்திட்டீங்க. அதுக்கு என்ன பேருன்னு? கடவுள் இருக்காரு திருமாண்ண, இல்லாட்டி இவ்வளோ சீக்கிரத்தில் உங்கள் வாகனம் ஒரு 2 வீலர் மேல் மோதி அந்த லாயரே உங்கள் ஆளுங்க மொத்தன்னு மோத்திட்டாங்க. அதுவும் ஊடகத்தில் வந்துருச்சு. இதே திரு விஜய் வாகனம் ஒரு 2 வீலர் மேல் மோதி தாவேக்கா தொண்டர்கள் அந்த 2 வீலர் இளைஞரை அடிச்சிருந்தா இப்போ இப்படி பேசுகிற உங்கள் நாக்கு அப்போ எப்படி பேசியிருக்கும்? அந்த அடிப்பட்ட இளைஞரின் ஜாதகத்தையே தோண்டி சாதி சாயம் பூசி விஜய் மேல் குற்றம் சுமத்தி அவரை கைது செய்ய பொங்குன்னு பொங்கியிருக்க மாட்டீங்க? ஒரு மீட்டர் பார்த்துருக்க மாட்டீங்க? நேரம் திரு விஜய கைது செஞ்சிருக்க மாட்டாங்க. என்னென்ன இது நியாயம்? யோசிச்சு பாருங்க அண்ணே. அதிகபட்சம் 5 எம்எல்ஏ சீட் கொடுத்துருவாங்களா? உங்கள் இத்தனை வருட அரசியல் இந்த 5 சீட்டுக்காக முட்டு கொடுக்கறது தானா? இங்கே திரு விஜய்க்கு சேர்ந்த கூட்டம் தானாக சேர்ந்த கூட்டம்ண்ணே. யாரும் போய் நேரடியாக கூப்பிடுறதில்ல, தானாக சேர்ந்த கூட்டம். போங்கண்ணே, உங்களை திட்ட கூட மனசு வர மாட்டேது. கேவலம், நீங்கள் அரசியல் சுயநலவாதிண்ணே. நல்லா இருங்கண்ணே. தளபதி திரு விஜய் அவர்களே, உங்களுக்கு தான். நீங்கள் ஒரு கிரேட் லீடர். உங்களுக்காக நாங்கள் இருக்கோம், விட்டுறாதீங்க. நாங்கள் கை கொடுக்க வாங்க, அதே ஸ்பீடோட இல்லை இன்னும் கொஞ்சம் வேகமாக வாங்க. நன்றி மக்களே.